கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, யாவரையும் இந்த புது வருடத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அதிகாலை நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிறிது நேரம், ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். செய்தியின் தலைப்பு கூட தேவ பக்தி என்ற தலைப்பிலே நம்ம 2 வார்த்தைகளை பார்க்க போகிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7லிருந்து 9 வசனங்கள் படிங்கள். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அல்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவனை நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இங்கே நம்ம படித்த வசனத்தின் ஆதாரம் கொண்டு நம்ம சில வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்து வாழ்க்கைக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வரப்போகிற ஒரு வாழ்க்கைக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் உலகத்தில், நம்ம தேசத்தில், நாம் இருக்கிற இடங்களில் எல்லாம் நம்ம பார்ப்போம். உலகத்தில் பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது, பலவிதமான தெய்வ வணக்கங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்கள் கூட அவர்கள் ஒரு விதமான பக்தி உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவ பக்தி, உண்மையான தேவன் பேரில் நாம் வைக்கிற பக்தி, அதுதான் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. தேவ பக்தி, உண்மையான மெய் தேவன், அவர் அனுப்பின குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர்கள் பேரில் வைக்கிற இந்த ஒரு பக்தி தான் நமக்கு இங்கே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற பலவிதமான நம்பிக்கைகள், பலவிதமான அவர்களுடைய காரியங்கள் இன்றைக்கு கூட நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளிலே பலவிதமான இடங்களுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் பாவம் போக்கப்படும், அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்ற ஒரு நம்பிக்கை. அதை குறித்து வேதம் சொல்லும்போது அது சீர்கேடும் கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதையுமாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. அது ஒரு புனையப்பட்ட கற்பனை கதைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் 1 தீமோத்தேயு 4:7 கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதையும் அவை சீர்கேடான கட்டுக்கதைகளாக இருக்கிற அவைகளுக்கு விலகு என்று சொல்லப்பட்டது. தேவனுக்கேற்ற பக்திக்கு நீ முயற்சி பண்ணு. இந்த தேவனுக்கு ஏற்ற பக்தி இந்த சுவிசேஷ யுகத்தில் வருங்கள். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை, நாம் தேவனை அறிந்தவர்கள் அல்ல. ஆனால் வேதம் இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்தவர்களாக நமக்கு காணாமல் விசுவாசிக்கும்படியாக சொல்லப்படுகிறது. நாம் காணவில்லை, ஆனால் விசுவாசிக்க வேண்டாம். அதனால் பேதுரு எழுதும் போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நாம் காணாமல் விசுவாசம் வைப்பதால் சொல்லி முடியாததும்
மகிமையால் நிறைந்ததுமான ஒரு ஆத்தும ரட்சிப்பை நாம் அடைகிறோம். வசனத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். காணாமல் விசுவாசிக்கும் போது அது ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். அப்படி 8ஆம் வசனத்தில் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடற்பயிற்சி செய்கிறோம். உடற்பயிற்சி தேவைதான். அது ஒரு ஆரோக்கியத்துக்கு தேவையானதுதான். அப்படி உடற்பயிற்சி செய்து கொண்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அது நம்ம பல 100 வருடங்கள் இருக்க முடியுமா என்றால், சில வேளை வியாதி கஷ்டங்கள் வராதபடி கொஞ்சம் ஆயுசு நாட்களில் நம்ம சுகமாக இருக்கலாம். அந்த உடற்பயிற்சி அப்படியே உலக காரியங்கள், உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாம் பிரயாசப்படுவது கூட அது தேவைதான். ஆனால் அது அற்பமானது, அது நித்தியமானது அல்ல. உலகத்திலே அநேகம் பணம் சம்பாதித்தவர்கள், அநேக கோடியான பல தலைமுறைகளுக்கு சேர்த்த ஜனங்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். அவர்கள் அந்த பணம், செல்வம், அதிகாரம் அவர்களை பாதுகாக்கவில்லை. இவையெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. அதனால வேதத்திலே பாருங்கள், சொல்லும்போது யோபு புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட பண வசதி படைத்தவர்கள், பேர் பெருமை பெற்றவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள் மரித்து போனாலும் அவர்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு ஒன்றுமே இருக்காது, வெறுமையாக வருவார்கள். யோபு புஸ்தகத்தில் பாருங்கள், 27:19. அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிக்கூடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றும் இல்லாதிருக்கும். ஐஸ்வர்யமான ரொம்ப ஐஸ்வர்யாவுக்கு மேல வசனங்களை நீங்கள் படிக்கும்போது தெரியும். மேலே கீழே பிடிச்சு பாருங்க. ஐஸ்வர்யமானவனாக இருப்பான், நல்ல ஐஸ்வர்யமாக நல்ல சந்தனக்கத்தை எல்லாம் வச்சு இருப்பாங்க, நல்லா அடக்கம் பண்ணுவாங்க ஐஸ்வர்யமாக. ஆனால் எழுந்து வரும்போது அவனிடத்துல ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ சேர்த்து வச்சிருந்தேன் கொடுன்னா கிடைக்காது. அது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மக்களுடைய ஆளுகையில் இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவலாக பகிர்ந்து கொடுக்கப்படும். இன்றைக்கு இருக்கிறது போல ஒரு கூட்டம் பல தலைமுறைகளுக்கு சேர்ப்பதும், ஒரு கூட்டம் அன்றண்ட ஆகாரத்துக்கே கஷ்டப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காது. எல்லாருக்கும் ஈக்குவல். அப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். அதனால தேவன் மேல வைக்கிற பக்தி இந்த வாழ்க்கைக்கும் மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கும் அது வாக்குத்தத்தம், நல்வாழ்வு பெறுவோம் என்று வாக்களிக்கிறது. இன்னொரு படிக்க நல்வாழ்வு, அந்த தேவ பக்தி நம்மை நல்வாழ்வுக்கு வழி நடத்துகிறது. நாம் அறிந்திருக்கிறோம், நமக்கு மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பூமியில நீதியாவர், பாவமில்லாதவராக தேவனுக்கு தம்மை முற்றிலும் தாழ்த்தி கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், மரித்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. 3ஆம் நாள் ஜெயமாக வெற்றி சிறந்து எழுந்தினார். 40 நாள் இந்த பூமியிலே அவர் சுற்றி திரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் மகிமையாக உட்கார்ந்திருக்கிறார். அதுதான் உண்மையான தேவ பக்தியுடைய சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் வாக்குத்தத்தம், நல்வாழ்வு பெறுவோம் என்று வேதம் நமக்கு வாக்களிக்கிறது. 9ஆம் வசனத்தில் படிக்கும் போது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் மாத்திரமாயிருக்கிறது என்று மீண்டுமாக உறுதிப்படுத்துகிறது.
வேத வசனம் ஒரு முறை சொன்னாலே போதுமானது. ஆனால் மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வசனம் மீண்டும் சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த தேவ பக்தி குறித்து நாம் படிக்கும் போது முதலாம் உலகம் நோவா காலத்திலே ஜலப்பிரளயத்தினாலே அழிந்து போனது. அந்த உலகத்திலே நோவா அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அந்த நோவா அவரை குறித்து சொல்லும்போது எபிரேயர் 11:7 நீங்கள் படியுங்கள். அவர் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி என்று நாம் படிக்கிறது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பார்த்தீங்களா? விசுவாசம் உள்ளவனாகி தேவனால் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அவர் பார்க்கவில்லை. அந்த காலத்திலே மழை என்பதே இல்லை. ஜலம் பெரும் மழை வருகிறது என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டார். தேவன் எச்சரிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேரை உண்டாக்கி அவருடைய குடும்பம் 8 பேரை அவர் காப்பாற்றினார். இங்கு நோவா தேவன் பேரில் ஒரு பயபக்தியை காண்பித்ததினாலே அந்த பெரும் மழை வரப்போகிறது என்று எச்சரிக்கப்பட்டு அவர் அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு வேலையை உண்டு பண்ணி அழிவிலிருந்து அவர் குடும்பத்தை ரட்சித்தார், பாதுகாத்தார். பாருங்கள், அப்படியே நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இப்பொழுது இருக்கிற சுவிசேஷ யுகம் 2ஆம் உலகம் இது அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை எச்சரிப்பாக பேசுகிறார். படியுங்கள், லூக்கா 17:26-27 நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். படியுங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பிழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஜனங்கள் அதுவரையிலும் உணர்வற்றவர்களாக பெண் கொடுப்பார்கள், எடுப்பார்கள், புசிப்பார்கள், குடிப்பார்கள், சமாதானத்தோடு இருப்பார்கள். உலகம் அழிவுக்கு போகிறது என்று தெரியாது. இன்றைக்கு அப்படியே இருக்கிறார்கள். உலக ஜனங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, மனுஷகுமாரன் காலத்திலும் எப்படி நோவா காலத்தில் நடந்ததோ அப்படியே நடக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அங்கு ஜலப்பிரளயம் வந்தது, இங்கே அக்னி பிரளயம் வரப்போகிறது. இதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு யுத்த தளவாடங்கள், ஏவுகணைகள், அணு ஆயுதங்கள், எல்லாம் நெருப்புகள், அக்னி, இப்படிப்பட்ட காலத்திலே நாம் இருக்கிறோம். இதற்கு வசனம் படியுங்கள். ஆதாரம் 2 பேதுரு 2:7. அக்கிரமக்கார 2:7 பேதுரு 2:7 அக்கினி கிரியாக வைக்கப்பட்டது. 3 இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினி கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகம். இதை குறித்து நீங்கள் உலகத்திலே போய் மற்ற ஜனங்களிடத்திலே சொல்லும் போது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகம் அப்படியே இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது.
ஒரு பேரழிவு வரப்போகிறது. வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார். ஜலப்பிரளயம் அங்கே நோவா காலத்தில் எப்படி வந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் ஒரு பேரழிவு வருகிறதா இருக்கிறது. இதை குறித்து இன்னும் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். செப்பனியா 3:8 அங்கே தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை மனதிலே எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட அந்த நோவாவை போல நாம் காணாமல் தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற அந்த பேழைக்குள்ளே நாம் போய்விட வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் ஒரு பாதுகாப்புக்காக, ரட்சிப்புக்காக அந்த பேழைக்குள்ளே போய்விட வேண்டும். அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்கள். 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினை உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம். அதை எப்படி வேலை அங்கே செய்யப்படாது போல ஒப்பனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஞானஸ்நானம் பெற்று நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வேலை. நாம் இந்த பெரிய அழிவில் இருந்து பாதுகாக்க நமக்கு அது ஒரு காரியம்தான் தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கலாத்தியர் 2:20 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவை போல அவரை போல நாம் வாழ வேண்டும். நம்முடைய குணலட்சணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாவ காரியங்கள், தீமையான காரியங்களுக்கு விளக்க வேண்டும். ரோமர் 6:3 படிங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம் மரித்து விட்டோம். என்னுடைய பழைய மனுஷன், பழைய செயல்கள், பழைய சிந்தை எல்லாம் மரித்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம், அதுதான் ஞானஸ்நானம் உடன்படிக்கை. அப்படியாக மரித்து 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்படியே புதிய சிந்தை, புதிய ஜீவன், கிறிஸ்து போல அப்படி நாம் நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு பாதுகாப்பு. பெரிய அழிவிலிருந்து அக்கினி பிரளயம் வரப்போகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார் தெளிவாக. நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் உணர்வற்றிருப்பார்கள். நாம் உலகத்தை பார்த்தால் அது நாம் ஏமாற்றப்படுவோம். அவர்கள் புசிப்பார்கள், கொடுப்பார்கள், பெண் கொள்வார்கள், கொடுப்பார்கள், எல்லாம் அப்படியே அவர்கள் ரொட்டீன் வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கும். நாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்படியாக கிறிஸ்துவாகிய அந்த பேழைக்குள்ளே நாம் போய்விட்டால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அவர் காட்டிய வழியிலே நடக்க வேண்டும். நாம் அவருடைய கேரக்டர், அவருடைய குணாம்சத்துக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். கிறிஸ்துவின் சாயல் அடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஞானஸ்நானம் எடுத்து விட்டோம் என்று நம்முடைய விருப்பம் போல உலகத்தார் போல வாழ்ந்தால் அது பிரயோஜனம் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 8:29 நீங்கள் படித்து பாருங்கள். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக வர வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய குணலட்சணங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் மாற வேண்டும். புதிய மனுஷனாகிய கிறிஸ்து அவருடைய குணலட்சணத்துக்கு வர வேண்டும். எபேசியர் 4:11 படித்து பாருங்கள். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்று சொல்கிறார். எபேசியர் 4:11. இப்படியாக அநேக வசனங்கள். அப்படியே 2 தெசலோனிக்கேயர் 2:14-15 கூட நாம் இயேசுவின் மகிமை அடையும் பொருட்டு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கைக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கைக்கொள்ள வேண்டும், அப்படியே நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. இந்த வார்த்தைக்கு நாம் நடுங்க வேண்டும். வார்த்தைகளை நாம் லேசாக அற்பமாக நினைக்கக்கூடாது. அதனால இந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக வருவது அது சீக்கிரத்தில் இமிடியேட்டாக சடனாக வந்து விடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய குணலட்சணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய சிந்தை, பழைய கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வர வேண்டும். அதற்குத்தான் இது போல சபை கொடுக்கை, உபவாச ஜபங்கள், தனிப்பட்ட விதத்திலே வேத தியானம், ஒவ்வொரு நாளும் வேத தியானம், அதிகமான வார்த்தைகள், சத்தியங்களை கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனோடு அதிக தொடர்பிலே இருக்க வேண்டும். எப்போதும் இல்லாவிட்டால் உலகத்தை சூழ்ந்து நம்மை சுற்றிலும் உலக ஜனங்கள் ஒரு எந்த விதமான ஒரு பயம் இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் பார்த்தால் நாம் ஏமாற்றப்படுவோம். நல்ல வேத வசனத்தை அதிக கவனத்தோடு நாம் கவனிக்க வேண்டும். வேத வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அதனால வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பாருங்கள், மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள் இந்த வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:7. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டது. ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்தில் வேத தியானம், இவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேவனோடு அதிக தொடர்பில் இருக்க வேண்டாம். தேவனோடு எப்போதும் தொடர்பில் இருக்க வேண்டும். ஆராதனை கூடுகைகள், உபவாசம், ஜெபங்கள், சபை ஒரு ஒழுங்கு, அது தேவன் கொடுத்தது. அதை நாம் உதாசீனம் பண்ணக்கூடாது. அதனால மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் விட்டு ஆவி கனிகள் நம்மில் காணப்பட வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 19-21 ஆக அநேக குணலட்சணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவர்கள் அங்கே தேவனிடத்தில் சேருவதில்லை. ஆவியின் கனிகள் நாம் அறிந்திருக்கிறோம். அதில் கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிலே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே தேவனிடத்திலே கேட்க வேண்டும். தேவ பலன் ஒத்தாசை பெற்று அவைகளை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அதனால பாருங்கள், நான் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஆயத்தப்படுத்தாமல் இருந்தால் உங்களோட பேச முடியாது. அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆயத்தமாக வேண்டும். மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டார். அவருடைய சமூகத்தில் நிற்க நாம் தகுதியாக வேண்டும். அவர் பாவிகளுக்கு விலகினவர், அவர் பரிசுத்த,
அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் வர வேண்டும். அதனால் அவரை போல நாம் இந்த உலகத்திலே பிரயாசப்பட வேண்டும், நீதியிலே நடக்க வேண்டும், பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒரு ஓமையில் கூட படிப்போம். கணக்கு கேட்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நம்முடைய லைஃப் டைம், நம்முடைய வாழ்க்கை, நீ எப்படி செலவிட்ட, உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்த, எவ்வளவு காரியமாக என்ன செய்தாய், உன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தினாயா, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், உன்னுடைய பணம், உன்னுடைய நேரம், நீ எதை செலவிட்டாய், உன்னுடைய ஞானத்தை செலவிட்டாயா, தேவனுக்கென்று இதையாக்கினும் செய்தாயா? கணக்கு கேட்கப்படும். ஓமையாக பேசினார் இல்லையா? 5 வாங்கினவன் இன்னொரு 5 சேர்த்து கொண்டான். தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்பட்டார். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. அப்படியே 2, இன்னொரு 2 கேட்டுக்கோ. தேவன் நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கென்று வாழ வேண்டும், சாட்சியாக நிற்க வேண்டும், அவருடைய குணலட்சணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆடும். சும்மா கிடைக்காது. அவருடைய நாமத்துக்காக நிற்க வேண்டும், சாட்சி பகர வேண்டும், நீதி நியாயத்திலே நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை குணலட்சணங்கள் கேரக்டர் மாற வேண்டும். இப்படி நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியே பாருங்கள், அங்கே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிக்க பேரை உண்டாக்கினார். இந்த பயபக்தி என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், பயம் பிளஸ் பக்தி. தேவன் பேரில் நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், அப்படியே பக்தி இருக்க வேண்டும். பயம் என்றால் என்ன என்றால், தேவன் கொடுத்த வாக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்படும். அந்த ரட்சிப்பை இழந்து விடுவோமோ என்ற பயம். இந்த பயம் அனுதினம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்கு ஏற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியே பக்தி, தேவன் பேரிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரிலும் ஆழமான ஒரு மரியாதை, அன்பு காட்ட வேண்டும். அதுதான் பயபக்தி என்றால், பயமும் பாசமும் கலந்த ஆழமான ஒரு அன்பு, மரியாதை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் பயபக்தி. தேவன் கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம். தேவன் பேரில் வைக்கிற அன்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேரில் வைக்கிற அன்பு, இந்த அன்பு மரியாதை நாம் எப்படி காட்ட முடியும் என்றால், கடந்த வாரத்தில் நம்ம செய்தி படித்தோம். அதாவது தூதர்கள் பிசாசுகள் என்ற வார்த்தை நம்ம படித்தோம். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, அவர் முதன்மையானவர், அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உன்னத ஒரு நிலையிலிருந்து அவர் தன்னை தாழ்த்தினார், நம்மை எல்லாம் மீட்டு ரட்சிப்பதற்கு தம்மை தாழ்த்தினார். தாழ்த்தி, நமக்கு தெரியும், நாம் அறிந்து கொண்டோம், மனுஷனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக. நாம் தூதர்களுடைய வல்லமையை பார்த்தோம். ஒரே தூதன் 1,85,000 பேரை சங்கரித்தார். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள நிலைமையிலிருந்து ஒரு பிரதான தூதன், முதன்மையானவர் என்ற நிலையிலிருந்து தூதன் நிலைக்கு தாழ்த்தி மனுஷ நிலைக்கு வருகிறார். தூதரிலும் சற்று சிறியவனாக மனுஷனாக வந்து ஒரு மாதிரி வாழ்க்கை நமக்காக வாழ்ந்து காண்பித்து, மனிதர்கள் கைகளால் அடிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, நொறுக்கப்பட்டு சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நமக்கு
அன்பு காட்டுவது கடினமா? எப்படிப்பட்ட ஒரு அன்பு காண்பிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட ஒரு தியாகம், தாழ்த்தி இருக்கிறார் நமக்காக. எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம், ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசித்தார். இண்டிவிஜுவல், நம்ம ஒவ்வொருவருக்கும், நாம் எல்லாரும் பாவிகள், நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதனால் அவருக்கு அந்த காயங்கள், அந்த அடிகள், நொறுக்குதல் பிக்கப்பட்டார். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் ஒரு அன்பு காட்டாமல் இருக்க முடியுமா? பிதாவாகிய தேவன் பேரில் அன்பு காட்டாமல் இருக்க முடியுமா? அவரை குறித்து சொல்லும்போது 1 யோவான் 4:9-10 படியுங்கள். அவர் தம்முடைய குமாரனை கொடுத்து நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவர் நம்மை நேசித்திருக்கிறார். படியுங்கள். தம்முடைய ஒரேபேறான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், நான் என் சுயமாக வரவில்லை, இதான் என்னை அனுப்பினதுனால. நான் ஒரு அப்பா பிள்ளைய இப்படி அடித்து துன்புறுத்தி ஒரு கொடூரமான மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பாரா? சாதாரண நாம் கொடுப்போமா? அதுதான் அன்பு. தேவன் மூலமாக அன்பு போகிறார். அப்படிப்பட்ட தேவன் பேரில் நாம் அன்பு காட்டுக நமக்கு கடினமா? அந்த தியாகம், அந்த அன்பு, நாம் அன்பு காட்ட வேண்டும். நாம் அந்த தியாகத்தை என்றைக்கும் மனதிலே கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் முதல் நாளில் நாம் அந்த தியாகத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அதை நினைவு கூற வேண்டும் அனுதினம். அதனால அப்படிப்பட்ட அன்பை நினைவு கூர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே இடுக்கமான பாதை, இது கடினமான பாதை தான். சுவிசேஷ மத்தியில் சொல்கிறேன் இல்லையா? மத்திய அலைப்பிரசங்கம் 7:13-14 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அது இடுக்கமான பாதை தான். அந்த பாதையில் நடந்து வர வேண்டும். அதிலே நாம் நடந்து வந்தால் அது நமக்கு ஒரு நித்தியமான ஆசீர்வாதம். அங்கே அப்போஸ்தலர் 2 தீமோத்தேயு 4:7-8 படித்து பாருங்கள். ஒரு நீதியின் கிரீடம், அந்த ஒரு அழியாமை, அந்த ஒரு ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரமல்ல, நடந்து வருகிற எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவோடு ஆளுகை, அவரோடு உடன் சுதந்திர அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், நாம் மனுஷ நிலையிலிருந்து ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், இதை மனதில் நாம் நினைக்க வேண்டும். தூதன் நிலை, தூத நிலையிலிருந்தும் மேலாக தெய்வீக நிலை. ஆவிக்குரிய நிலையில 2 பாகம் இருக்கிறது. தூதர்களுடைய நிலை, அதற்கு மேலாக தெய்வீக நிலை. அந்த தெய்வீக நிலைக்கு போகிறோம். சாவாமல் உள்ள ஜீவன். தூதர்கள் கூட சார்ந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தீமை, தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் போது அவர்களை அழிக்க முடியும். தேவன் அழிப்பார். அங்கே தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்களும் மரணம் வராது. ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறால் அந்த தெய்வீக நிலை, அழியாமை, அது வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால நாம் அதிக கவனத்தோடு, அதுதான் பயபக்தி. நாம் பயத்தோடு ஆசீர்வாதத்தை இழந்துள்ளோமோ என்ற பயத்தோடு நாம்
இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி. அவர் மரித்தார், முழுவதுமாக தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அதனால அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் ஒரு அமைதலான ஒரு ஊழியத்தை செய்தார். அப்போது கூட ஏனென்றால் அவர் மரித்த பிறகு சீசர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் தங்கள் வேலைகளுக்கு போய்விட்டார்கள். அவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அப்படியாக அவர்களை ஒருமைப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை 40 நாள் செய்து அதன் பிறகு பரலோகத்துக்கு கொல்லப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே அங்கே அமர்ந்தார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அவர் சாவாமல் உள்ள ஒரு ஜீவனை பெற்றுக்கொண்டார். அதில் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும் போது யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் அங்கே அந்த ஜீவன் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீங்கள் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதுதான் அழியாமை. தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த அருள் எப்போ கிடைத்தது என்றால் மரித்து உயிர் கடந்து பரலோகத்துக்கு போகும்போது அங்கே வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு அவருக்கு மரணமில்லாத ஒரு ஜீவனுக்கு போய்விட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு மேன்மை ஆசீர்வாதம் சபை இப்பொழுது இந்த சுவிசேஷ யுகத்திலே அவருக்காக ஜீவிக்கிற உண்மையுள்ள சபை வகுப்பாருக்கு கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுகிறது. ஜீவ விருட்சத்தின் கனி, இதுதான் சாவாமை. ஜெயம் கொள்ள வேண்டும். அப்படியே 3:21 கூட, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்னோடு என்னுடைய சிங்காசனம் உட்கார முடியும். ஜெயம் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் அந்த பயம் இருக்கிறது. இவனுக்கென்று நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஆசீர்வாதம் ஒரு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த ஆசீர்வாதங்களை பற்றி அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இவர்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2:9 அந்த ஆசீர்வாதத்தை குறித்து மனுஷருடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்றார். அந்த ஆசீர்வாதம் எவ்வளவு மேன்மையானது என்று மனுஷனுக்கு உணர்ந்து கொள்ளவே முடியாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். இதை குறித்து இன்னும் ஏசாயா 64:4ஆம் வசனம், சங்கீதம் 31:19 நீங்கள் படித்து பாருங்கள். அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை எழுதப்பட்டிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று அங்கே எழுதப்பட்டது. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கடைசியாக ஜெபிக்கிறார், மரணத்துக்கு போவதற்குள்ளதாக. அதில் கூட அவர் ஜெபிக்கும் போது சீசர்களை குறித்து யோவான் 17:24 இவர்கள் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிங்கள், பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்.
என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். சீசர்கள் அப்படியே அவரை பின்பற்றி வருகிற சபை வகுப்பாருக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. யோவான் 12:26 கூட நீங்கள் படித்து பாருங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக என்னை பின்பற்றி செய்கிறவனாக இருந்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் இங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன். தேவனுக்கு பிரயாசப்பட வேண்டும். அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான். எப்படிப்பட்ட ஒரு சர்வலோகத்திற்கு சர்வ வல்லமை உள்ளது, காணக்கூடாத தேவன் அவர்களை கனம் பண்ணுவார். மலை பிரசங்கத்தில் கூட இது குறித்து மத்திய 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். வார்த்தை சொல்லுகிறது. அதனால இதை குறித்து நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும். அதுதான் பயபக்தி. எபேசியர் 1:3-4 வசனங்களை படித்து பாருங்கள். அவர் கிறிஸ்துவுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அன்பில் பரிசுத்தம் உள்ளம். அன்பில் பரிசுத்தம் அப்படி என்றால், அதாவது ஒரு மனுஷனை, எப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் நாம் அன்பு காட்டுகிறவர்களா? இதுதான் அன்பில் பரிசுத்தம். அப்படிப்பட்ட குணலட்சணத்துக்கு நாம் வர வேண்டும். அதனால அதாவது சபை வகுப்பாருடைய கேரக்டர் எப்படி மாற வேண்டும் என்றால், ஒரு ஒரு அன்புள்ள தாய் போல, அந்த ஒரு தாய், அன்புள்ள தாய் தன் பிள்ளையை அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அன்பு காட்டுவார். அதனால நமக்கு நிழல்ல ஈசாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல், மனைவி ரெபேக்காள் சபைக்கு நிழல். அங்கே ரெபேக்காளை ஆசீர்வதித்து உடைய உறவினர்கள் அனுப்பும்போது, அங்கே ஆதியாகமம் படித்துக் கொள்ளுங்கள் 24:60 நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார்கள். இதனுடைய பொருள் என்னவென்றால், பாருங்கள், இந்த சபை வகுப்பார் உலகத்தில் உள்ள கோடி கோடி ஜனங்கள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வரும்போது அவர்களுக்கு ஒரு அன்புள்ள தாய் போல இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவன் எப்படிப்பட்ட மோசமான ஒரு மனநிலையிலே எழுந்து வந்தாலும் அவனை தேற்றி ஆறுதல் படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக, உண்மை உள்ளவனாக மாற்ற வேண்டும். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு ரீகன்சிலேஷன். அப்படிப்பட்ட நிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். அதனால் சபை என்பது அந்த அப்படிப்பட்ட குணலட்சணத்துக்கு வர வேண்டும். அப்படியே அங்கே சொல்லும்போது குற்றமில்லாதவர்களாக உண்மை, நீதி, பரிசுத்தம் இதிலே நாம் வாழ வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும். அதனால் வரப்போகிற ஆசீர்வாதம் பெரியது. அதனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடியாக அதனுடைய செயல்பாடுகளும் வழிமுறைகளும் கடினமாக இருக்கிறது. நாம் அப்படியாக மாறிக்கொள்ள வேண்டும். அதுதான் பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சுவிசேஷம் மத்திய மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது மத்திய 7:14 ஜீவனுக்கு போகிற வாசல் எடுக்கவும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அந்த ஜீவனுக்கு போகிற வாசல். ஆனால் இந்த அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்
உலகத்துக்குரியவர்களாக, உலக காரியங்களை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, உலகத்து காரியங்கள் மேன்மைகள் எல்லாவற்றையும் வெறுத்து சிலுவை சுமந்து அன்னை தினமும் சிலுவை எடுக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், அதனால தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கிடைக்கும். தன்னைத்தான் வெறுத்து அப்படி என்று சொல்லும் போது அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நமக்கு உண்டாயிருக்கிற உரிமைகள், இந்த உலகத்தில் நாம் பெற்றிருக்கிற ஹியூமன் ரைட்ஸ், நமக்கு மனித உரிமைகள், இவைகளையெல்லாம் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவனுக்கென்று வாழுகிறவர்களாக நாம் காட்ட வேண்டும். நல்ல உதாரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் எல்லாரும். இயேசு நமக்கு தெரியும், மேன்மையான நிலையில் இருந்து தாழ்த்துகிறார். அப்போஸ்தலர்கள் தங்கள் உரிமைகள் எல்லாவற்றையும் விட்டுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை இருக்க வேண்டும். இதன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினம் சிலுவை, நாம் தேவனுக்கென்று படுகிற பிரயாசங்கள், நீதி நிமித்தம் வருகிற துன்பங்கள், அவர்களால் செய்யப்படுகிற அநேக காரியங்களை சகித்து தேவனுக்கென்று வாழ்க்கிற ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று பிரயாசப்படுகிற காரியங்கள் சிலுவையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அதனால அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்படியே ஜீவனை கொடுத்தார்கள். ஸ்தேவான் சிறு வயது அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக நின்றதினாலே கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ஃபர்ஸ்ட் இரத்த சாட்சி மரித்தார். இதெல்லாம் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். அதனால நாம் எதை விட்டுக் கொடுக்கிறோம் அன்பானவர்களே? நாம் இந்த வருடத்தில் துவக்கத்தில் இருக்கிறோம். இது நல்ல ஒரு ஆலோசனை என்று நான் நினைக்கிறேன் அன்பானவர்களே. ஒரு ஆராதனைகள், உபவாச ஜெபங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரம் நாம் 2வது வாரத்தில் உபவாச ஜெபம் வைக்கிறோம். இவைகளை நாம் அதிக முக்கியப்படுத்த வேண்டும். மற்ற காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். தேவ காரியங்களுக்கு அதிக கவனம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிலுவை சுமக்க வேண்டும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அதனால நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். பாவம் செய்யாமலே பாவியின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால நாம் இந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கம்ஃபர்ட் சோன் என்று இருக்கிற காரியங்களை விட்டு தேவ காரியங்களுக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுப்பேன். தேவனுக்கு அந்த சாட்சியாக இருப்பேன். ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தவர்கள் அதை செய்ய வேண்டும். அவருக்கு அந்த வாழ்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நான் முதலாவது படித்தோம். நான் என்னை மறித்து விட்டேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு ஜீவிக்கிறார், அவருக்கு பிரியமானதை நான் செய்வேன். அதனால் அப்படி வரும்போது அநேக பிரச்சனைகள் வரும், சோதனைகள் உண்டு. பேதுருவில் நீங்கள் படித்து பாருங்கள். 1 பேதுரு 4:12-13 அங்கே சோதனை நெருக்கங்கள் உண்டு. அதனால நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இதை நான் உங்களுக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது மார்க்கு 10:18 சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல.
அப்படியே லூக்கா 14:27 சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், உலக பிரகாரமான ஏதோ ஒரு சபைகளிலே ஒரு அங்கத்தினராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சீசனாக சிலுவை சுமக்க வேண்டும், நாமத்துக்காக நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும், அநேக பிரயாசங்களை எடுக்க வேண்டும். இந்த முதல் தேதியில எல்லா உலக சபைகளிலே ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை பேசுவார்கள். ஆனால் நானும் ஆசீர்வாதத்தையே பேசியிருக்கிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அது நித்தியமான ஆசீர்வாதம். அதற்காக நாம் பயத்தோடும் பக்தியோடும் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவ பக்தி, பயபக்தி. அதனால் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நாம் வாழ்ந்தால் நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 Corinthians 15:19 வேகமாக படியுங்கள். எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரையும் பார்க்கலாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா, இம்மை இந்த பிரசன்ட் லைஃப், இன்னைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சிந்தை. ஊழியக்காரர்கள் அதே பேசுவார்கள், பரிதவிக்கப்படத்தக்கவர்கள். அதனால பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். லூக்கா 8:18 நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். மார்க் 4:23-24 அங்கே சொல்லப்பட்டது, நீங்கள் கேட்கிற காரியத்தை குறித்து கவனியுங்கள். வசனம்தான் பேசுவார்கள், உலக ஆசீர்வாதத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள். அதனால கேட்கிறதை குறித்து கவனியுங்கள். வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால நாம் தேவனுக்கென்று பிரயாசப்பட வேண்டும், கிரியைகளை நடப்பிக்க வேண்டும், அவரை சார்ந்து அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும், அவருக்காக சிலுவை சுமக்க வேண்டும், ஆடுகளை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாம் முதலாவது பார்த்தது போல சாவாமை, திவ்ய சுபாவம் என்ற அந்த நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது இந்த சுவிசேஷ யுகத்திலே மாத்திரம்தான் இருக்கும், அதன் பிறகு கிடைக்காது. அதனால அநேக சோதனைகள், அநேக நெருக்கங்கள், கடினமானதுதான். அதில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். லூக்கா 9:26 ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, இப்பொழுது நான் கடந்த நாட்களில் கூட சொன்னேன், சாத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு என்கிற நாமத்தை சொல்லுவதற்கு ஒரு கேவலம் போல உருவாக்கி வைத்திருக்கிறார். இயேசு என்கிற நாமம் எப்படிப்பட்ட நாமம் என்பதை நாம் உணர்ந்து அவரை அறிக்கை செய்ய வேண்டும். படிங்கள் 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இயேசு என்கிற நாமத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது, மேன்மையாக நினைக்க வேண்டும், அவருடைய நாமத்துக்காக நிற்க வேண்டும், சாட்சி பகர வேண்டும். அவர் பேசிய வார்த்தைகளின்படி, பிரமாணங்களின்படி, அப்போஸ்தலர்கள் சொல்லிட்ட வார்த்தைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அதற்காக அனுதினம் வேத தியானம், ஜெபம், தேவனோடு நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பிலே இருக்க வேண்டும். தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும் வார்த்தைகளுக்கு. இந்த தேவ ஆவி எப்பொழுது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவாக நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ அவ்வளவாக உங்களுக்கு அந்த தேவ ஆவியின் பலன் கிடைக்கும்.
ஆவியின் பலன் கிடைக்கும் போது நாம் அப்படியாக தேவனுக்கென்று பிரயாசப்படுவோம். வேற எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட மாட்டோம். அவமானங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். அது மகிழ்ச்சியானது. நாம் பெறப்போகிற ஆசீர்வாதம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அது கண்களால் காணவில்லை, மனுஷ இதயத்தில் அறிய முடியவில்லை. அவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன். இந்த வார்த்தைகளை மீண்டுமாக கேளுங்கள், இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். இந்த வருடத்தில் அப்படியாக நீங்கள் பிரயாசப்படுங்கள். தேவன் ஆசீர்வதிப்பார்.